நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் தேங்காய் பர்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். போற அப்லோட்ஸ் எல்லாமே கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு நான் துருவின தேங்காய் 1 கப் எடுத்திருக்கேன். பூவா துருவின தேங்காய் எடுத்த அதே அளவுக்கு சர்க்கரையும் எடுத்திருக்கேன். அலங்கரிக்கிறதுக்கு பாதாம், இது நீங்க தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது இந்த கிரீஸ்டு பிளேட்டு தான். நான் நெய் தடவி ஒரு தட்டு எடுத்து வச்சிருக்கேன். பிகினர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டை யூஸ் பண்ணுங்க, அலுமினியம் டின் ட்ரேக்கு பதிலாக. வச்சிருக்க அந்த சர்க்கரையை இந்த பேன்ல சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்க போறேன். நான் ஒரு சின்ன டம்ளர் தண்ணி 100 ml தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, அந்த தண்ணி குறையறதுக்கு நேரம் எடுத்துக்கும். இது எதுவும் அளவெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் எதுவுமே கிடையாது. கொதிச்சு அந்த சர்க்கரை கரையட்டும். ரொம்ப ஈஸியான ஸ்வீட் இது, எந்த பதமும் இல்லாததுனால ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இப்போ துருவின தேங்காவை சேர்த்துடலாம். சேர்த்த உடனே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அந்த சக்கரை கரைஞ்சதுல இந்த தேங்காவும் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இது நல்லா கொதிச்சு நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம இதை கைவிடாம கலரிட்டே இருக்க போறோம். இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது கேர்ஃபுல்லா இருங்க. 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அந்த சக்கரை கரைஞ்சி நல்லா நீர்க்க இருந்தது இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் நடுவில் இருக்க தண்ணியெல்லாம் குறைஞ்ச உடனேயே நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துடலாம். அது சேர்த்த உடனே உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். இந்த தண்ணி எல்லாமே குறைஞ்சு இந்த தேங்காய் ஓரத்துலலாம் ஒரு பூத்து வரா மாதிரியான ஸ்டேஜ் வரும். இப்போ நான் நெய்யை சேர்த்துட்டேன். நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சம் நெய் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். அந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் இந்த அளவு தேங்காய்க்கு போதுமா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிரும். நீங்கள் அந்த நெய்யை சேர்த்த உடனேயே நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்தீங்கன்னா தான் அது கொதிக்கும் போது அந்த தேங்காயோட வாசனையும் நமக்கு சூப்பராக வரும். அதை வறுக்கக்கூடாது நெய்யில். இப்போ பாருங்க, நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி சுருண்டு வருது ஒரு பேஸ்ட் மாதிரி. இப்போ நான் அது கொஞ்சம் இருந்த நெய்யும் சேர்த்துடுறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒட்டாமல் பேனில் சுருண்டு வந்த உடனே இதை நம்ம கிரீஸ்டு பிளேட்டில் சேர்த்துடலாம். ஸ்கொயராக ஃப்ளாட்டன் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக டபரால நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அழுத்தி நல்லா ஸ்கொயராக அந்த ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. ஆன உடனேயே கத்தி உள்ளே போகிற ஸ்டேஜில் இருக்கும். அப்போ என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சின்ன ஸ்கொயராக கட் பண்ணுறேன். அதுலேயும் நான் பாதாம் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆறின உடனே அந்த பீஸ் சூப்பராக வந்துடும். டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூடு குறைஞ்சிருக்கு. வெளியே ஹார்டாக இருக்கணும், உள்ளே கடிச்சு சாப்பிடும் போது நமக்கு சாஃப்டாக இருக்கணும். இந்த டெக்ஸ்சர் தான் கரெக்டான டெக்ஸ்சர். நீங்கள் பால் சேர்த்தாலோ அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா சாஃப்டான தேங்காய் பர்ஃபி தான் கிடைக்கும். இது நம்ம சின்ன வயசுலலாம் பாட்டிலில் போட்டு கடையில் விற்பாங்க இல்லையா, அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். பண்ணி பாருங்க. ஈஸியான ஸ்வீட்டை கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்டிலையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வரப்போகிற அப்லோட்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எங்களோட அப்லோட்ஸ் எல்லாமே உங்களை ஈஸியாக சேரும்.